நீ பிரியாணி சாப்பிட்டே அவங்க வீட்டில் சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்காக பிரியாணி வாங்க அந்த இடம் தான் அலிபாபா பிரியாணி. இவங்ககிட்ட சிக்கன் பிரியாணி மட்டும் தான் இருக்குது. அதோட கூட சைட் டிஷ்க்கு சிக்கன் 65 இருக்குது. ஸோ இவங்ககிட்ட பக்கெட் பிரியாணியுமே அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. இதோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெற்றி சினிமாஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்குது. என் தம்பி வேறு ஊடையில் போச்சு, ப்ரோ பிரியாணிலாம் வாங்கிட்டோம், சைட் டிஷ்க்கு அந்த கிரில் மட்டும் அப்படியே வாங்கிட்டு போவோம்னு சொல்லி என் மனசை மாற்றி நாங்கள் வேறு கடைக்கு வந்த கடை தான் பிஸ்மில்லா. ஸோ அவங்கக்கிட்ட கிரில் இருந்துச்சு. ஒரு வழியாக பார்சல் போட்டு கொடுத்துட்டாங்க. எப்போ அரண்மனை நிற்க வச்சிட்டாங்க. ஸோ டக்கடக்கார போய் என் தம்பிகிட்ட கொடுத்தா எனக்கு வாசனை தாங்க முடியல. வேமா வண்டியை ஓட்டுறான்னு சொன்னதுக்காக இறான் பூந்து ஓட்டிட்டு இருந்தான். ஸோ கடைசியாக வீட்டுக்கு வந்து பிளேட்டிங்லாம் பண்ணிட்டோம். இதோ உங்கள் பார்வையில் சிக்கன் 65 அந்த மயோ வேறு லெவல் காம்பினேஷன், வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அந்த பிரியாணியும் சாப்பிட்டு பார்த்தேன் ஒரு வாய் எடுத்து, அதுவும் டாப் நாச்சாக இருந்துச்சு. ஸோ அந்த கிரில் சிக்கன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜாக இருந்துச்சு. பட் பிரியாணியோட சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. தம்பிக்கும் சாப்பிட கொடுத்து சாப்பிட்றா எப்படி இருக்குன்னு சொல்கிறான்னு சொல்லி கேட்டால் அவன் ஒரு அரை மணி நேரத்துக்கு மெனுக்கிட்டு இருக்கான். எதையாச்சும் சொல்லியா ஃபஸ்ட்டு ருசிச்சு ஒரு வேளை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஸோ நீங்களும் மறக்காமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.